நான் ஒண்ணு சொல்லட்டா, ஒரு விக்கிரக ஆராதனையிலிருந்து ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தேடி வர்றாங்கன்னா அவர்கள் எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் கிழித்து போட வைராக்கியமாய் வருவார்கள். தெரியுமா உங்களுக்கு அது? நீங்க ஆதி விசுவாசிகளா இருக்கலாம், ஆனால் ஒரு அந்நிய கிரியையில இருந்து வெளியே வரக்கூடிய பிள்ளைங்க, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று வரக்கூடிய பிள்ளைங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருப்பார்கள். தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஆதி விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு முழங்கால் நின்று ஜெபிக்க மாட்டீங்க, கர்த்தரை துதிக்க மாட்டீங்க, எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஒரு பெண மாதிரி சபைக்குள்ள இருப்பீங்க. ஆனா புதுசா வர்ற ஆத்துமாக்கள் ஒரு கர்த்தரை துதிக்கிறதுல ஜெபிக்கிறதுல ஒரு வீரா மாதிரி கர்த்தரை எடுத்து பயன்படுத்துகிற நேரத்துல, என்ன நேத்து வந்தவா இப்படி பண்றா, நம்ம எல்லாம் சும்மா இருக்கிறோம், ஏன் நீ எழுப்பி பண்ண வேண்டியது தானே? இப்படி நிறைய பேர் எங்கிட்ட போன் பண்ணி பேசி இருக்கிற காரியங்களை நான் சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நிறைய ஆத்துமாக்கள் இதை குறித்து வேதனைப்படுகிறார்கள். ஆவிக்குரிய ஜீவத்தில் எங்களால் எழும்பி வர முடியல, இப்படிப்பட்டவர்கள் இருந்து எங்களை இப்படி பண்ணுகிறார்கள் என்று அநேகர் சொல்லி வேதனைப்படுகிற காரியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கும் அதே கூலிதான், இவங்களுக்கும் அதே கூலிதான், எல்லாருக்கும் ஒரே கூலிதான் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார்.